யாரா நீ? நடு வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க. வந்தது மட்டும் இல்லாம ஏதோ உங்க அப்பா வீடு மாதிரி சோஃபால வந்து ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்க. நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க, எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எங்க? ஏய், யார் அண்ணன்? வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? ஏய், எந்திரா முதல்ல. அட என்ன சார், பொறுமை பொறுமை. என்ன யாருன்னு தெரியல, என்ன யாருன்னு தெரியல, என்ன யாருன்னு தெரியல. பாட்டி என்ன யாருன்னு தெரியல. அம்மா என்ன யாருன்னு தெரியல, என்ன யாருன்னு தெரியல, என்ன யாருன்னு தெரியலையா? என்ன யாருன்னு தெரியல உங்களுக்கு? ஏய், தெரியலடா. என்ன சார், இவ்வளவு பெரிய ஆள் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன், என்ன போய் தெரியலன்றீங்க? ஏய், என்ன நக்கலா? ஆளும் ஒரு மார்க்கமா இருக்க, உன் பேச்சே ஒரு தினுசா இருக்கு. ஏய், என்னடா வேணும் உனக்கு? உன்னை வீட்டுக்குள்ள விட்டு இவ்வளவு நேரம் பேசினதே தப்பு. ஏய், வெளியே போட முதல்ல. இப்ப நீயா வெளியே போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணட்டுமா? ஐயோ, போலீஸ் 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 சொன்னா பயந்துருவோமா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பை தி வை, மை நேம் இஸ் தவக்கலை. என்ன தவக்கலையா? அப்படி ஒரு பேரா? பாட்டி, தவக்கலைன்னு கூட பேர் வைப்பாங்களா? தெரியலையே, நானே இப்பதான் முதல் தடவை இந்த பேரை கேக்குறேன். ஏ தவக்கல, வாண்ணே 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 வா. ஏய் எப்படி இருக்க? எப்படி இருக்க என் தெய்வமே? எப்படி இருக்க? ஐயோ, எல்லாரும் பாத்துக்கங்க. என்ன யாரு யாருன்னு கேட்டீங்கல்ல, எனக்கு எங்க அண்ணனை தெரியும், எங்க அண்ணனுக்கு என்ன தெரியும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அது சரி, வந்த உடனே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா, பொசுக்கு என்ன யாருன்னு கேட்டாங்கண்ணே, அதான் லைட்டா. வந்த உடனே எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? இப்பதான் சரவணன் எனக்கு போன் பண்ணி சொன்னான். கீழே வந்து பார்த்தா நீ வந்து நிக்கிற. அதே யார் இவன்? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏதோ அண்ணங்கிறான், நீங்க ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? அன்னைக்கு நம்ம கோயில பார்த்தோம்ல சரவணன், அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த தவக்கடை. ஆக்சுவலா இவனுக்கு இங்க ஏதோ வேலை இருக்கு வர்றதா சொன்னா, தங்கறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னப்போ சரின்னு நான் தான் எதுக்கு வெளியில தங்கணும், இங்க எங்க வீட்டுக்கே வாடான்னு சொல்லிவிட்டேன். அதே நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நடந்துக்கிறீங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல பாரதிக்கும் பாரதி புருஷனுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பாரதியோட புருஷனை தேடுறேன்னு சொல்லி தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. இதுல எவனோ ஒருத்த வீட்டுக்கு வந்து டிராமா பண்ணி பிரச்சனையே பண்ணிட்டு போயிருக்கான். பாரதியும் அவங்களை இதோட விட்டுருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேர் பண்ணாம இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது ஏன்னு எனக்கு புரியல. பாரதி வேண்டான்னு சொல்லியும் நீங்க எதுக்காக இப்ப அவங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்களோட லைஃப்ல ஹஸ்பண்டே வேண்டான்னு முடிவு பண்ற எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நீங்க எதுக்கு இப்ப பிரஷர் கொடுக்கறீங்க? இப்ப எதுக்கு எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதியோட பர்சனல் லைஃப்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு நான் அப்பாவா இருக்கேன். அந்த குழந்தைங்க என்னதான் பாரதியோட ஹஸ்பண்டா நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா நிஜமாவே பாரதிய குடும்பத்தோட சேர்த்தே ஆகும். பசங்களுக்கு அவங்களோட உண்மையான அப்பா வரணும். அப்பதான் என்னால நிம்மதியா உன்னோட கழுத்துல தாலி கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, பாரதியோட ஹஸ்பண்ட் இங்க வர்றது மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். விடையே இல்லாத நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கும். பாரதிக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படி நடந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆதி, மித்ரா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எதுக்காக என் லைஃப உங்க லைஃபோட மிக்ஸ் பண்றீங்க? பாரதி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் இதை ஏன் பண்றேன், எதுக்காக பண்றேன்னு எனக்கே நல்லா தெரியும். எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். பாரதிய பாத்தியா ஆதி? இந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிதான் அவங்க உள்ள போயிட்டாங்க. எனக்கும் இது பிடிக்கல. இங்க யாருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை.
இந்த விஷயத்துல ஒரு சரியான முடிவு இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்காது. அதான் 2 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் தெளிவா சொல்றேன் மித்ரா, நான் ஆரம்பிச்சு வச்ச இந்த விஷயத்த நானே முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்னால புரிய வைக்க முடியாது. பாரதிக்கும் பாரதி புருஷனுக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் பேசி எதுக்கு தர்ம சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? போச்சுடா, என்ன பாரதி இப்படி பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கா? ஆமா ஆதி, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப பண்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. அத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இந்த பிரச்சனையை எப்ப பார்த்தாலும் முன் வச்சுட்டே இருக்கீங்க. பாரதி, நீங்க பேசுறது உங்களுக்கே செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஹஸ்பண்ட் வேண்டான்னு நினைக்கிறீங்க, சரி, அது உங்க உரிமை. ஆனா உங்களை நம்பி வந்த குழந்தைங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க?